எல்லாருக்கும் நண்பனுக்கும் இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போற வீடியோ என்ன பார்த்தீங்கன்னா வந்து நான் கொஞ்ச நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் இல்ல கொஞ்சம் மாதங்கள் முன்னாடி வந்து இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணியிருந்தேன். இது மாதிரி மோசடின்னு சொல்லிட்டு டேட்டா என்ட்ரியோட மோசடி பத்தி அந்த வீடியோ வந்து நல்ல ஒரு வைரல். நம்ம சேனல்ல ஏகப்பட்ட பேர் அவங்க பாதிக்கப்பட்ட இன்சிடென்ட்டை பத்தி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. அதுல ஒரு முக்கியமான ஒரு நபரை நான் வந்து சந்திக்கக்கூடிய ஒரு தருணம் வந்துச்சு. அவர் பேர் வந்து சுரேஷ். அவர் வந்து என்கிட்ட நிறைய வாக்குவாதம் பண்ணாரு. இது மாதிரி நீங்க எப்படி இது மாதிரி பண்ணலாம், நான் வந்து டேட்டா என்ட்ரி தான் பண்ணிட்டு இருக்கேன், நான் கம்பெனி இல்லை, நீங்க சொல்றதெல்லாம் முற்றிலும் போய், நான் வந்து நல்லா சம்பாதிச்சுட்டு இருக்கேன், நான் ஃபர்ஸ்ட் ஸ்லாட் வாங்கினேன், குவிக்கர்ல இருந்து பார்த்து தான் வாங்கின அப்புறமா எனக்கு வந்து பேமெண்ட் முழுமையா வந்துச்சு. நான் அப்ப கூட அவருக்கு புரிய வச்சேன். நான் தர பேமெண்ட் தருவாங்க, ரெண்டாவது தர பேமெண்ட் தர மாட்டாங்க, அது மாதிரி சொன்னேன். அதுக்கப்புறம் அந்த மேட்ரே க்ளோஸ்ட் ஆயிடுச்சு. இப்ப நேத்தி அந்த சுரேஷ் அந்த நண்பர் வந்து எனக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டாப்ல. அந்த வாய்ஸ் மெசேஜ் நீங்களே கேட்டுட்டு வாங்க. ஹலோ சார், நான் சுரேஷ் பேசுகிறேன். எனக்கு தெரியுதுங்களா? நீங்கள் ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி டேட்டா என்ட்ரி மோசடின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க. அதுக்கு முன்னாடியே நான் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டா என்ட்ரி ஜாப் பண்ணி 1 மந்த்துக்கான பேமெண்ட்டு வாங்கியிருந்தேன். உங்கள் வீடியோ பார்த்த உடனே நீங்கள் சொல்கிறதெல்லாம் பொய்ன்னு நினச்சி உங்களுக்கு தப்பாக நான் கமெண்ட் பண்ணிட்டேன். பின்னாடியே பார்த்தீங்கன்னா அவங்க அந்த கம்பெனிக்காக நான் தொடர்ச்சியாக ஒரு 4-5 ப்ராஜெக்ட் பண்ணேன் சார். ஆனால் அவங்க வந்து எனக்கு பேமெண்ட் சென்ட் பண்ணல. நான் அவங்களுக்கு ரெக்வஸ்ட் பண்ணியே அவங்க எனக்கு ரெஸ்பான்ஸும் பண்ணலை, பேமெண்ட்டு சென்ட் பண்ணல சார். இப்போ தான் நீங்கள் சொன்னது உண்மைன்னு எனக்கு புரியுது. நமக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் பணம் கொடுக்குற மாதிரி கொடுத்து பின்னாடி நம்மளை ஏமாற்றிடுறாங்க சார். இந்த விஷயத்தை எப்படி உங்களுக்கு நான் சொல்கிறதுன்னு தெரியல சார். அதனால தான் ஃபேஸ்புக்கில் வாய்ஸ் மெசேஜாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ணுறேன் சார். சாரி சார். நாங்கள் யூடியூபர் வந்து ஒரு விஷயத்த ஒரு விஷயத்த நான் சொல்லும் போது அதில் ஒரு 1000 அர்த்தங்கள் இருக்கும். இந்த டேட்டா என்ட்ரின்னு சொல்ற இந்தியாவில் நடக்கக்கூடிய ஒரு மோசடியான ஒரு தொழில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு விஷத்தரமான ஒரு நோயின்னு நான் சொல்லுவேன். ஏகப்பட்ட பேர் அப்பாவிங்க வந்து ஏமாந்து போயிட்டு இருக்காங்க. இப்ப வேற புது ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. இந்த டேட்டா என்ட்ரி வந்து காசு இல்லாம வந்து டேட்டா என்ட்ரி ஒர்க் வந்து கூட சில தர வாங்கி நடுவில் பார்த்தீங்கன்னா வந்து நடுவில் காசு பண்றாங்க. ஆனால் என்னை பொறுத்த அளவுக்கு எந்த நிறுவனமா இருந்தாலும் இந்த குவிக்கர், ஓஎல்எக்ஸ், ஒரு ஆஃபீஸ் வச்சு நடத்துறாங்க டேட்டா என்ட்ரி, எவன் சொன்னாலும் நம்பாதீங்க. முற்றிலுமாக போய் டேட்டா என்ட்ரி ஒர்க் தான் வேணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா நல்ல குருலான்சர், ஃப்ரீலான்சர் சொல்லி இன்டர்நேஷனல் ப்ராஜெக்ட்ஸ் அது மாதிரி வந்து போங்க. உங்க படிப்புக்கு ஏற்ற வேலையை தேர்ந்தெடுத்து போங்க. இல்ல இந்த வேலை தான் கிடைக்குன்னு சொன்னா இதை விட்டுட்டு நம்ம நார்மலா ஒரு ஹோட்டல்ல கூட போய் கூட வேலை செஞ்சுக்கலாம். இதுல நீங்க நேரம் செலவு பண்ணி வேலை செஞ்சு உங்க பணம் வராம நீங்க ஏமாந்து போறது வந்து அது ஒரு பெரிய ஒரு நம்பிக்கை துரோகம். நீங்க அதை எதிர்பார்த்து இருக்கிறது வந்து பெரிய ஒரு முட்டாள்தனம் சொல்லுவேன். ஆனால் தயவு செஞ்சு இது நான் வந்து உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கணும். ஏன்னா நான் சொல்லி என்னையே வந்து ஆர்குமெண்ட் பண்ண ஒரு நபரே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சுட்டு இருக்காரு. அதனால மேக் ஷூர் பண்ணீங்க. இந்த ஓஎல்எக்ஸ், ட்விட்டர்லாம் வர அந்த ஆன்லைன் ஜாப்ல நிறைய டேட்டா என்ட்ரி ஜாப்லாம் முற்றிலுமா ஃபேக். அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஏதாச்சும் இருக்கலாம் 1-2. ஆனா வந்து 199 பேர் இருக்கிற இடத்துல ஒருத்தவன் நல்லவன் இருந்தா அது கண்டுபிடிக்க முடியாது. அதனால தேவையில்லாம அந்த விஷ பரீட்சையில நீங்க போய் மாட்டிக்காதீங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோல சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்க ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், உங்க நண்பர்கள், உறவினர்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. இது ஒரு முக்கியமான ஒரு பயனுள்ள வீடியோவா இருக்கிறதால தான் ஷேர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கீழே ரெட் கலர் பட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் மந்திரம் வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஃபேஸ்புக்ல ஃபாலோ பண்ணிட்டு போங்க, போடுங்க. அப்போ இந்த வீடியோ வந்துகிட்டே இருக்கு. மாட்டி சைன் ஆஃப் முகமது. Bye.